ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நீ செய்வத ஏன் நீ செய்யற, நீ சொல்றத ஏன் நீ சொல்லுற, பல புதிர்களும் உன்னை அறிந்தால் போவோமா ஒரு உளவியல் உலா, காண்போமா தினம் ஒரு கணா, பல பாதைகள் விரியுமே. ஆறும் காயம் மேகம் மாறும், போகும் பாதை தோதாய் மாறும். நீ உன்னை அறிந்தால், பார்வை எறிந்தால், நீ தேடும் தேடல் என்னவென்று கண்முன் நுழைந்தால், உன் எண்ணம் தெளிந்தால், உன் ஆழம் வளர்ந்தால், நீ உன்னை அறிந்தால். நியதி மேம், எம்பத்தைஸ்னா என்ன மேம்? எம்பத்தைஸ்னா அது பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துச்சு, இப்போ 3 ஃப்ளோர் ஏறி வரதுக்கு கடுப்பா இருக்கு மோனி. இதுக்கு பழைய ஆபீஸே பரவாயில்ல. படிக்கட்டும், நம்ம வாழ்க்கையும் சரி மத்தவங்க வாழ்க்கையும் சரி கண்டிப்பா மாத்த போகுது. இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு போயிட்டியா தேவாலய பூச்சி. அவங்களை கம்ஃபர்ட் பண்ணி அவங்கள பேச வைக்கணும். ஹாய் மோனி. ஹாய் மேம். சரி, நெக்ஸ்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? மொபைல் ஷாப் வச்சிருந்தேன் சார். ஓ, மொபைல் ஷாப். சார் குட் மார்னிங் சார். நீ என்ன பண்றீங்க? மோனிஷா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? சார் இவனா தம்பி இன்டர்வியூ வந்திருக்காருமா, அதான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி கால்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது நம்மள மீறி நம்மளே ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆஃப்டர் ஆல் நம்மளாம் ஹியூமன் தானே. ஆனா நம்மளே எமோஷனல் ஆயிட்டா அவங்கள நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையுமே ஒரு டிட்டாச்மெண்ட்டோட ஹேண்டில் பண்ணணும். மேம், டிட்டாச்மெண்ட்னா என்னங்க மேம்? டிட்டாச்மெண்ட்னா ஒருத்தவங்க அவங்களுடைய பிரச்சனையை சொன்னா நம்ம தூரத்துலேருந்து ஒரு ஆளா நின்று அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கறது. எப்படின்னா அக்கறை காட்டுறது வேற, அவங்க சொல்றதை கேட்டுட்டு நம்மளும் அழுகிறது வேற. ஸோ அழுக வரலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த எமோஷன்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. முழுசாக அவங்கள பேச விட்டுட்டு அப்புறமா நீங்கள் பேசுங்க. மேம், நம்ம பேசவே இல்லைன்னா அவங்க மேலே நம்ம அக்கறை காட்டலன்னு நினச்சிக்க மாட்டாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் முழுசாக அவங்க பேசுகிறத கேட்டுட்டு பேசினாலே அக்கறை காட்டுறது தானே. அப்பயே அவங்க பாதி சோகம் போயிடும். இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். மேம் ஒரு நிமிஷம். ஹே, தேங்க்யூ மேம். அவன் இங்கே சேர போறானா? யாரு? அதான் மேம், நம்ம பழைய ஆபீஸ்ல நம்மள வந்து கலாச்சானே, அவன் நம்மள ஃபாலோ பண்ணி இங்கே வந்துட்டான் மேம். மேம் அந்த செல்போன் கடைக்காரன். அவனா? அவன் இங்கே வேலைக்கு சேர போறானா மேம். அவனை மட்டும் இங்கே வேலைக்கு சேர விட்டோம், கண்டிப்பா நம்மள காலி இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது மோனி. உடனே போய் கேட்கலாம் வா. ஆமா மேம். நீங்க இப்போ ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா ஃபுல் டைம் இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார் 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 இவனை கண்டிப்பா வேலைக்கு சேர்க்க போறீங்களா? ஆமா மோனிஷா, உங்களுக்கு எது பிரச்சனையா? அதுல ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனா நீதி மேம்க்கு பிரச்சனை இருக்கும் போல ஓ சார். சாரி நியதி, நான் பீட்டர் சார்ட்ட முன்னாடியே பேசியிருந்தேன், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் போல. நீங்க எதுவும் பேசி பாக்குறீங்களா? இல்லை சார், பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆள் பார்க்குறதுக்கு ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 months வாலண்டியராகவே இருக்கட்டும், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்டாஃபாக சேர்த்துக்கலாம். குட் ஐடியா நியதி, அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே தம்பி, நீங்க இப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் நியதி கிட்ட கேட்டுக்கோங்க, சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். ஓகே.
அக்கா வரேன்க்கா. சரி நீதி, நீங்க போ. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. மேம் ம்? உங்க மாஸ்டர் பிளான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. மாஸ்டர் பிளான்? அவனை வேலைக்கு சேர்த்து அவனை டார்ச்சர் பண்ணி துண்டை காணும் துணியை காணும் ஓட வைக்கணும். அதானே மேம்? பின்னாடி மேம் நீங்க. சூப்பர்டா. கொஞ்சம் இங்க வாங்கல. மேம்னு கூப்பிட மாட்டேன். எஸ் சார். கொஞ்சம் வாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஹாய். ஹாய். மேடம் நம்மள்ட்ட இதை சொல்லணுமா? ஓகே, உன் பேர் என்ன? மித்ரா. மித்ரா. 1 minute. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. இப்போ சொல்லுங்க, என்னாச்சு? எனக்கு ஒரு மாமா இருக்காங்க. ரொம்ப பாசக்கார மாமா. அம்மா கூட பிறந்தவங்க. மாமாவுக்கு என்னையும் என் அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் தான் எப்போவுமே இருப்பாங்க. என்னை கிளாஸ் கட் பண்ண வச்சு பீச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க, படத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் என்னாச்சுன்னே தெரில, மாமா யாருக்கிட்டையுமே பேசுறதில்ல. இந்த நாள் அம்மாவை அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் போஸ்டர் பார்த்தேன். உங்களால் முடிஞ்சா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? மாமா இப்போ எங்கம்மா இருப்பாரு? பயமா இருக்கு நீதி. நம்ம பாட்டு வந்துட்டோம், ஏதாவது பிரச்சனை ஆயிடாது? ஆகாதரா, அதெல்லாம் பீட்டர் சார் பார்த்துப்பார். இவர்தான் சத்யாவா? பார்க்க நார்மலா தானே இருக்காரு. அதாண்டா பிரச்சனையே. பார்க்க நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்லாமல் நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஓ ஆமா, கோத்ரூன்னா சார் யாடா? சார் சி மேம். ஆர்டர் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே சார். ஓகே. சாரி, ஒரு ஆர்டர் சார். ஒரு ரெகுலர் சிக்கன் தந்தூரிப்பா பீஸால. ஓகே. வித் மொசரல்லா சீஸ் அண்ட் ஆனியன் டாப்பிங். தேங்க்யூ சார். சரி, ஒரு ஆர்டர் சார். தேங்க்யூ சார். தம்பி ஒரு நிமிஷம் சார். நான் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், இங்கே உள்ள எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? மெக்கானிக்கல் சார், இன்ஜினியரிங். இஸ் இட்? தென் ஐ திங்க் யூ ஆர் ஓவர் குவாலிஃபைட் ஃபார் திஸ் ஜாப். நல்லா சின்சியராக ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. இஃப் யூ வாண்ட், நான் வேணால் வேறு ஏதாவது ஜாபுக்கு ரெஃபர் பண்ணவா? இல்லை சார், இதுவே ஓகே தான் சார். இட்ஸ் ஃபைன்ப்பா, எனக்கு எந்த சிரமமும் இல்லை. இல்லை சார், இதுவே கரெக்டாக தான் சார் இருக்குது. எனக்கு இங்கே ஒர்க் ப்ரெஷர்லாம் பெருசாக எதுவும் இல்லை சார். ஆக்சுவலாக இவங்க தர சம்பளமே எனக்கு ஓகே தான் சார். லைஃப்பில் ஒன்றும் பெரிய லட்சியம்லாம் எதுவும் கிடையாது சார். இங்கே நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கிது சார். நான் ஒரு கதை எழுதிட்டுருக்கேன் சார். ஆமாம் சார். ஆனால் அதை வச்சு என்ன பண்ண போகிறோன்ற அளவுக்குலாம் எனக்கு தெரில சார். இதுவே ஓகே தான் சார், எல்லாமே ஓகே தான். எனிவேஸ் தேங்க்யூ சார். கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஒரு நிமிஷம். ஐயோ நேதி, It's my card. கொடுங்க சார். பண்ணி மாட்ட போறாரு. சும்மா அவருக்கு தெரியும். உன் கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் எனக்கு சொல்லு. ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ரீட் இட். தேங்க்யூ சார். சரி, ஓகே. சார் ஆர்டர். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு?
சத்யாவை எனக்கு இங்க சேர்ந்ததுலேருந்தே தெரியும். அவனும் சந்திராவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. லவ்வா? லவ்வா? கத்தாதீங்க, இங்க யாருக்கும் தெரியாது. நிலவோடு கடலின் அலையாய் ஒரு தேடலே, மனதோடு மட்டும் நடக்கும் உரையாடலே. கடும் நேரம் சுடும் தேநீர் அணுகின்ற சுகம் போல் இவள் காதல் சூழ. மழைச்சாரலே மழைச்சாரலே இதம் பொழியும் நிலவாய் வந்தாய், இதழோரமாய் புது பாடலாய் முடியாமல் தொடர்ந்தே வந்தாய். புதிதான பூவாசம் அலைப்பாய பார்த்தேன் அன்பே, உன் பார்வை தரும் மாற்றம் என்னாலும் கேட்டேனே. நெஞ்சோடு வாழ்ந்த துன்பங்கள் உன் மூச்சு காற்று மறையுது. இந்த நொடியும் என்னை நீங்காதே அன்பே. மழைச்சாரலே மழைச்சாரலே. அவங்க நார்மல் லவ்வர்ஸ் மாதிரிலாம் கிடையாது. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது யாருக்குமே தெரியாமல் இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நானே ஒரு நாள் எதிர்ச்சியாக தான் கண்டுபிடிச்சேன். என்னையும் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் சந்திராக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? அதை என்னாலேயே தாங்கிக்க முடியல. சத்யா அதை எப்படி எடுத்துப்பானோ எனக்கு தெரில. அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு நினச்சி தான் நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் போயிட்டான். சத்யா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறானே, அவன் எப்போவுமே இப்படி தானா? இல்லை சார், அவன் அந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டான். அவன் ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. இங்கே வர பாதி பேர் ரெகுலர் கஸ்டமர்ஸ். அதுக்கு காரணம் சத்யாவும் சந்திராவும் தான். எங்களுக்குமே வந்துட்டு வேலை பார்க்குறதுக்கெல்லாம் நிறையா சொல்லி கொடுப்பாங்க. அவன் முன்ன மாதிரி இல்லை சார், வேறு யாரையோ பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற சத்யாவை என்னால் பார்க்கவே முடியல சார். இந்தாங்க. ம். நீங்களே அடிங்க. சரி கொடுங்க. என் ஸ்பீடுக்கு யாரும் ஆட மாட்டேன்றீங்க. அர்ஜுன் அர்ஜுன் வா இங்க வா, நீ ஆடு. என்னடா? இல்ல அவன் ரொம்ப நேரமா நம்ம ஆடுறத பாவமா பார்த்து. ஓ, எப்படி ஆடுறானே தெரியல. முனி. ம். ஆடு. என்னாச்சு? சத்யாக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியலையே. சடன் கிரீஃப். ஏமா நம்ம தமிழ்லயே பேசிக்கலாமா? ஆம்.
சாரி, அது இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை நம்ம கூடயே இருக்கிறவங்க திடீர்னு இல்லாமல் போயிட்டாங்கன்னு வையேன், அது நம்மளால ஏற்றுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி தான். அது வந்து அவனோட கிரீஃபை வெளியே சொல்லாமல் இருந்ததுனால தான் அது கோவமாக மாறி இருக்கு. இப்போ இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இந்த ஊர் சைட்லாம் பார்த்துருக்கியா? யாராவது ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு வையேன், மொத்த ஊருமே சேர்ந்து வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அழுதுறணுன்றது தான். 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க தெரில. அவங்க அழணுன்றதுக்காகவே ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. பூ, மாலை, பன்னீர் இந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணி ஒரு ஜோனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இவ்வளோலாம் பிளான் பண்ணியும் அதுவும் சொதப்பிச்சுன்னு வையேன், ஊர்லேயே வயசான பாட்டியெல்லாம் கூப்பிட்டு இந்த மேடப் ஸ்டோரிஸ்லாம் சொல்லி அழ வைப்பாங்க. ஆமாம்மா பார்த்துருக்கேன். அப்போது நாம் ஏன் சத்யாவை ட்ரிகர் பண்ணக்கூடாது? அதெல்லாம் பண்ண முடியாது, ஏதாவது ஏடாகுடமாயிடும். உங்களுக்கு கியூரிஸா இல்லை? ஏதாவதுன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்களே, எதுக்கு தேவையில்லாமல் மாட்டி போட்டு குழப்பிக்கிட்டு. சில நேரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம இருக்கிறது தான் நல்லது. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். அப்படி எதுவும் ஆகாது, நம்ம எல்லாருமே கூட இருக்கோம்ல, அப்படியே எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிலடா. நீங்க நியதி தம்பியா? கசின். ஓ, ஏ. ஆனா எப்படி யோசிப்போம். ஒரு நல்ல ஐடியா மாட்டாமலே போகுது. ஏதோ ஃப்ளூக்ல ஜஸ்ட் ரொம்ப ஆடாத. ஹே ஹாய். பசிக்குதுக்கா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட எங்கேயாவது வெளியே போகலாமா? போலாமே. நீங்க இருங்க, அறிவு இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நமக்குலாம் ட்ரீட் வைப்பார். அவ்வளோதானே, நானே வாங்கி தரேன். 2 பென்சிலையும் எவ்வளோ சாப்பிட்ற போகிறீங்க? வாங்க போகலாம். வாங்க. வாங்க. மோனிஷா ஓரமா வா, பேட்டு நினச்சி எடுத்து அடிச்சிட போகிறானுங்க. எதுவும் தப்பாயிடாதுல்ல? ஆவாதுன்னு நம்புவோம். டேய், சந்திரா ரொம்ப மோசம் இல்லை? அவள் இப்படி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆமாண்டா, சந்திரா கேரக்டர் படத்தில் வந்ததுக்கப்புறம் தான் செம்ம ட்விஸ்ட்டே. அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் போச்சு. டே, வெண்ணிற இரவுகள்னு ஒரு செம்ம லவ் ஸ்டோரி இருக்கு. நீ படிச்சா உனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். தம்பி, என்னப்பா, என்ன வேணும்? என்ன விட்டு முன்னே என் உசுர தவியா தவிக்க விட்டு கேஷியர் பொண்ணு சொன்னதை வச்சு பார்த்தா எனக்கு ஒன்று மட்டும் புரியுது. என்ன? சத்யா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்காக தானே நம்ம இங்கே வந்தோம்.
எந்த ஐடியாவும் இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரில. சரி இந்தா இப்போ ஒன்று பண்ண போகிறேன். பக்காவாக பிளான் பண்ணியிருக்கேன். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நீ வந்து என்னை காப்பாத்திரு, சரியா? ஆ? புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிற பொண்ணு பண்ணுறதெல்லாம் பார்க்க அப்படி சந்திரா மாதிரியே இருக்குல்லடா. ஆமாண்டா, கவனிச்சியா? இந்த பொண்ணோட லெஃப்ட் ஹேண்டு தான். இன்னைக்கு கூட சந்திரா பண்ணுற மாதிரியே அப்படியே பீட்சாவை டெக்கரேட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாடா. ஒருவேளை அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? ஏய், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.